ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் குழந்தையோட வெயிட்டை வந்து 1 மந்தில் எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா லோ வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எப்படி கெயின் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் ஆகியுமே பேபி வந்து ஒன் கேஜி தான் இருக்காங்க, 1 கிலோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து சரியான ஒன்று வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் வரைக்குமே வாமிட்டிங் சென்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கூட பேபியோட வெயிட் வந்து க்ரோத் ஆகாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக ஒரு வேளை ஃபுட் எடுத்துக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த்லேருந்து தான் வெயிட் ஏறவே ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இந்தமாரி வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 8 மந்த்லேருந்து இது சாப்பிட்டா கூட போதும். உங்களுக்கு 8 மந்த்லேருந்து 9 மந்த் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். குழந்தையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ வரைக்குமே நம்ம கொண்டு வர முடியும். 1 கிலோ இருந்தால் கூட 2.5 கிலோ நம்ம தாராளமாகவே வந்து குழந்தையோட வெயிட்டை வந்து ஏற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபுட்டு கம்பல்சரி எடுத்துக்கணும். சரிங்களா? எப்போவுமே வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மிஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் எந்த மாதிரி ஃபுட் அப்படி எடுக்கணும்னா, நம்ம வந்து முளைக்கட்டிய பயிரை வந்து நிறைய எடுத்துக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 2 எக் எடுத்துக்கோங்க. முட்டை வந்து 2 எடுத்துக்கோங்க. அது ரொம்ப வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற கண்டென்ட். சரிங்களா? ஸோ வந்து எக் வந்து 2 எடுத்துக்கோங்க. இது போக வந்து ஒரு நாளைக்கு 2 எக் எடுக்கணும். சரிங்களா? இது போக வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா? அதை கம்பல்சரி ஈவினிங் ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டிங்கனாலே போதும். ஒரு பவுல் நிறைய வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுங்க போதும். சரிங்களா? ஆனால் கருப்பு சுண்டலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து 4 டேஸ் வந்து கீரை எடுத்துக்கோங்க மறக்காமல். சரிங்களா? 4 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அது என்ன ஆகும்னா, குழந்தைக்கு வந்து தலையில் பார்த்திங்கன்னா நிறைய முடியை வந்து வளர வைக்கும். சரிங்களா? அந்த கீரை. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைக்கு தேவையான சத்து நிறைய கீரையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எந்த மாதிரினா, ஆப்பிள் டெய்லி சாப்பிடுங்க, மாதுளம்பழம், வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு. இந்த பழமெல்லாம் உங்களுக்கு பழமாக சாப்பிட பிடிக்கலன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். சரிங்களா? நட்ஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கோங்க. அது வந்து வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வால்நட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாம், பேரிச்சம்பழம், பிஸ்தா, அத்திப்பழம் இது எல்லாமே சாப்பிடுங்க. இப்போ அத்திப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது, லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் வந்து ரத்த ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. அத்திப்பழம்லாம் நிறையவே சாப்பிட்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீனை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. மீன் வந்து பொரித்து நம்ம சாப்பிடக்கூடாது. சரிங்களா? பொரித்து சாப்பிட்டோன்னா அது வந்து ஆயிலில் இது பண்ணி இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைம் வந்து ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து மீன் வந்து குழம்புல போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் நல்லது. சரிங்களா? அது மூலிமா நல்லா வெயிட்டும் கெயின் ஆகும் குழந்தைக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி சாப்பிடுங்க. கம்பு, கேழ்வரகு, ராகி எல்லாம் வந்து மாவெல்லாம் ரெடிமேடாகவே விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிடுங்க. இந்த சத்தும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு அடிக்கடி போய் வெயிட் செக் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா? நம்ம இந்த பேபி ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சத்து மாவு இருக்கும். சத்து மாவு வாங்கி அதை வந்து ஒரு பவுல் சும்மா ஒரு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, அதுக்கப்புறம் இந்த சத்து மாவை வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை போட்டு அப்படியே கலர்னிங்கன்னா அது மாவு பக்குவத்தில் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இதை உருண்டையை வந்து 2, 3 சாப்பிடுங்க. டெய்லி இதை பண்ணிங்கனாலே போதும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து எக்கு 2 எடுத்துக்கோங்க. சுண்டல் ஈவினிங் ஆனால் சுண்டல் வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கனாலே 1 மந்தில் கம்பல்சரி வந்து 2.5 கிலோ, அதாவது 1 கிலோவில் இருக்கிற குழந்த 3.5 கிலோ வரைக்கும் வந்துடுவாங்க. நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாகவே கெயின் ஆகும். சரிங்களா? நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இதை வந்து லாஸ்ட்டு ஒரு 1 மந்தில் கூட குழந்தையோட வெயிட்டை நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து எல்லோரும் பயப்படாமல் குழந்தைய வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கணும். சரிங்களா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே சத்தான ஐட்டம்ஸ் தான். ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற ஐட்டம். குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் தான் ரொம்ப தேவைப்படுற விஷயம். அயன் சத்தும் தேவைப்படும். முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா ரொம்ப சாப்பிடுங்க. அதை கொதிக்க வச்ச தண்ணியை குடிங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே குழந்தையோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் 1 மந்தில். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஒரு 1 கேஜிக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கம்பல்சரி வெயிட் ஏறிடுவாங்க. அதுக்கு வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.